ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது சந்திராயன் 3. சந்திராயன் 1, 2, 3 மூன்றுமே நிலவோட தென்துருவத்தை அரசியறதுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள். சந்திராயன் 1 வந்து நீர் இருக்குங்கிறத கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. சந்திராயன் 2 வந்து வெற்றிகரமாக அமையலை. சந்திராயன் 3 வந்து ஆக்சிஜன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு, பட் ஹைட்ரஜன் இருக்காங்கிற ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்துச்சுன்னா தண்ணியும் எரிபொருளும் அங்கே கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா மனித குடியேற்றங்கள் அல்லது விண்வெளி ஆய்வு மையங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிற வகையில் அங்கே ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம அனுப்பின ராக்கெட் அப்படின்னா இதில் முன்பகுதியில் தான் இந்த லேண்டர் ஃபுல்லாகவே வச்சு அனுப்பியிருப்பாங்க. அது போய் இறங்கினோடனே இந்த முன்பகுதி தொடர்ந்து லேண்டர் வந்து கீழே இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த முழு லேண்டரும் மொத்தம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் களம் விக்ரம் லேண்டர் உந்துகளம். இந்த விக்ரம் லேண்டரோட வயிற்று பகுதிக்குள்ளே தான் இந்த முதல் களமான ரோவர் அமைஞ்சிருக்கு. விக்ரம் லேண்டர் வந்து ஃபஸ்ட்டு போய் இறங்கினோடனே வெப்பநிலையை அனுப்பிடுச்சு. உலக நாடுகளை அதை பார்த்து வியந்துச்சு. அடுத்து வயிற்று பகுதியில் இருக்க ரோவர் கீழே இறங்கி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்க தனிமங்களை இப்போ ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது பொம்மை கார் மாதிரி இருக்கும். அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா பிரக்யான். உந்துகளம்